சில ஹதீசுகள்ல நறுமணம் பூசிக்கொண்டு இஷா தொலைக்கு வர வேணாம்னு இருக்கிறது. சில ஹதீஸ்ல பொதுவாகவே பூசிட்டு வரக்கூடாதுன்னு இருக்கிறது. அப்ப இதுல எது சரி அப்படின்னு கேக்குறாங்க. முதல்ல ஒருத்தி நறுமணம் பூசிட்டான்னு சொன்னா அவ தொழுகை எல்லாம் ஏத்துக்கிற மாட்டான். அவள் குளித்து அந்த வாசத்தை கம்ப்ளீட்டா நீக்கிற வரைக்கும் அவளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிற கருத்துப்பட ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதுல இருக்கிறது. அந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஆசிம் இப்னு உபைதுல்லாஹ் இப்னு ஆசிம் இப்னு உமர் இப்னுல் ஹத்தாப் என்ற ஒரு அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். இவர் பலவீனமான ஒரு ஆளு. இந்த ஹதீஸ் சரியில்லை, அதை நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. அதே மாதிரி உங்கள ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு வருவாளையானால் அவ நறுமணத்தை தொட வேண்டாம் அப்படின்னு பொதுவா தடுக்கிற ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல இருக்கிறது. அதே மாதிரி இதே விஷயத்தை இதே அறிவிப்பாளர் அறிவிச்ச ஹதீஸ் இதே முஸ்லிம்ல ஒரு ஹதீஸுக்கு முன்னாடி வருகிறது. ஜைனபு அறிவிக்கிறாங்க, இஷாவுக்கு நீங்கள் வருவதாக இருந்தால் அந்த இரவுல நீங்க நறுமணம் பூச வேண்டாம்னு வருது. அப்ப இஷாவுக்கு நறுமணம் பூசாதீங்கன்னு சொல்லக்கூடியதும் பள்ளிவாசலுக்கு வந்தாலே நறுமணம் பூசாதீங்கன்னு சொல்லக்கூடியதும் ஒரு ஜைனபோடியாத்தான் அறிவிக்கப்படுகிறது அடுத்தடுத்த ஹதீஸாக. அப்ப இதை ஆய்வு செஞ்சு அறிஞர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு இதுல பொதுவாகவும் ஒரு இதுல குறிப்பாகவும் சொல்லப்படுதுன்னு சொன்னா குறிப்பா உள்ளதை நம்ம எடுத்துக்கிறோம். பொதுவா வரக்கூடாதுன்னு சொன்னது அந்த அறிவிப்பாளர் மிஸ்டேக் பண்ணிருப்பாரு. இஷாவுக்குன்னு குறிப்பிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. எப்பவுமே வரக்கூடாது மாதிரி தான் இஷான்னு சொல்லுவாங்களா? அதே அறிவிப்பாளர் தான் சொல்றாங்க. எப்பவுமே பூசக்கூடாதுங்கிற அர்த்தம் வராது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல முஸ்லிம்ல வருது, நறுமண புகை போட்டுக்கொண்ட எந்த ஒரு பெண்ணா இருந்தாலும் இஷா தொலைக்கு எங்களோடு வர வேண்டாம் ரசூல்லா சொன்னாங்கன்னு வருகிறது. அப்ப இஷா தொலைக்கு வர வேண்டாம் என்பதுதான் ரசூல்லா நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. அது போக ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு பிறரை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக நடந்து செல்வாளையானால் அவ நடத்த கட்டவள் ரசூல்லா சொன்னதாக ஒரு ஹதீஸை குறிப்பிட்டிருக்கிறீங்க. அது வேணும்னு செய்யறதுக்குள்ளது. நம்ம நறுமணம் பூசிக்கிட்டு போறதை என்ன செய்யணும், ஆண்கள்லாம் திரும்பி பார்க்கணும் என்பதற்கு பூசுறாங்கல்ல, அவங்கள சொன்ன வாசம். பெண்கள் நறுமணம் பூசுறதா இருந்தால் லேசான நறுமணத்தை பூசிக்கொள்ளலாம், இஷா தொழுகைக்கு மட்டும் பூசக்கூடாது. ஆனால் இன்னொரு நறுமணம் இருக்கிறது. நறுமணம் பூசுவதனுடைய நறுமணத்துடைய தரமும் அதனுடைய நோக்கமும் என்னவா இருக்குன்னு கேட்டா, மற்றவங்க நம்மளை பார்க்கணும், நம்மளை நோக்கி ஈர்க்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க நறுமணம் பூசுவார்களே. ஆனால் அவங்க அறவே வரக்கூடாது. அப்ப நறுமணம் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா இருந்திருக்கிறதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா, ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வரும்போது ஜும்மாவுக்கு நறுமணம் பூசிக்கிட்டு வரணும்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நறுமணம் வீட்டில் இல்லை என்று சொன்னால் பெண்கள் பயன்படுத்துற நறுமணத்தையாவது பூசிட்டு வாங்கங்கிறாங்க. பெண்கள் கொஞ்சம் மைல்டான ஒரு நறுமணத்தை பூசுவாங்கன்னு விளங்குகிறது. அதை பூசிட்டு போனாங்கன்னா ஊரெல்லாம் கூப்பிடாது. அது கிட்ட நின்றா அந்த வாசம் அடிக்கும், தூரமா இருந்தா அடிக்காது. அப்ப கிட்ட வந்தால் வாசம் தரக்கூடியதாகவும் தூரமா இருந்தால் அடிக்காததாகவும் தான் பெண்களுடைய நறுமணம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த நறுமணங்களை பூசுறதுக்கு இரவுல மட்டும் நீங்க பூசிட்டு வராதீங்க, பள்ளிவாசலுக்கு வராதீங்க. இரவு நறுமணம் பூசிட்டு இரவுல வீட்டுல தோத்துட்டு போங்க. பள்ளிவாசல் கட்டாயம் கிடையாது தானே.